என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. உலகமெல்லாம் இந்த நிகழ்ச்சியை மக்கள் பார்க்கிறார்கள். ஜாதி மத பேதமில்லாமல் பார்க்கிறார்கள். பார்த்து வெகு நாட்களாக பழகின்ற காரணத்தினால் அவர்கள் யோகாசன ஆசிரியர்களாகவே மாறி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் சுற்றத்தாருக்கும் நண்பர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏனெனில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறுகிறது. உலகம் பூராவும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்லப்படுகிறது. அதை பார்த்து பழகி அவர்களே யோகாசன ஆசிரியர்களாக மாறிக்கொள்ளக்கூடிய தன்மை அவர்கள் சொல்லிக் கொடுக்க காரணங்களால், தவறாக சொல்லிக் கொடுத்த ஆசனங்களால் கூட முழுமையான பலன்களை, நோய்களை வென்றிருக்கிறார்கள் என்பதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு புழல் ஜெயின் வித்யாசிரமம் சிபிஎஸ்இ பள்ளியிலிருந்து இன்றைக்கி 2 மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். சந்தான கிருஷ்ணன் 16 வயது 11ஆம் வகுப்பு, பரணிக்குமார் வயது 7 3வது வகுப்பு. இவர்களை அவனுடைய யோகாசன ஆசிரியர் கலைமாமணி அருண்குமார் வெண்ணிலா அவர்கள் பழக்கி இங்கே கூட்டி வந்திருக்கிறார்கள். அவர்களை பழகின்ற முறை இருக்கிறதே, இப்போ கவனிக்க வேண்டியது, இந்த பையனுக்கு வயது 3, இவனுக்கு 11. எந்த வயதிலும் ஆசனம் செய்யலாம். 11 வயது பையனும் செய்கிறான் அதே ஆசனத்தை. அந்த 16 வயசு பையனும் செய்தான், 7 வயது பையனும் செய்கிறாங்க. 7 வயது 16 வயது. ஆசனம் பழகுவதற்கு ஒரு வயது ஒரு தடையாக இல்லை. அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். 5 வயதிலும் செய்யலாம், 50 வயதிலும் செய்யலாம், 80 வயதிலும் செய்யலாம், 90 வயதிலும் செய்யலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் ஆசனங்களை செய்யலாம். வயது தடையாக இல்லை என்பதற்கு இவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே இவர்கள் இப்பொழுது குக்குடாசனத்தை செய்ய போகிறார்கள். அது ஒரு கடினமான ஆசனமும் கூட. 2 கை பலத்தில் தன்னுடைய உடலை தூக்கி நிற்கக்கூடிய ஆசனம். குக்குடாசனத்தில் 2 கைகளையும் தன்னுடைய உடலில் நிப்பாட்டுகிறார்கள். இது கைக்கு பலன் பெறுவதோடு வயிற்றிற்கு மிக மிக அதிக பலன்களை கொடுக்கும். இதை தூக்க வயிறு அப்படியே எருகும். ஜீரணக்கருவிகளெல்லாம் அப்படியே இறுக்கி புளியும். நம் ஜீரணக்கருவிகளுக்கு சாப்பாடு தவிர அதுக்கு எந்த பயிற்சியும் கொடுப்பதில்லை. பயிற்சி கொடுத்தால்தான் அதுக்கு ஆயுள் நீளும், நோய் வராது. இது வயிற்றில் உள்ள அத்தனை உறுப்புகளையும் சரியாக இயங்க வைக்கும், நோய் வராமல் தடுவிலை செய்யும். சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கர்ப்பப்பை இவைகள் அத்தனையும் சரியாக வேலை செய்து அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட முழுமையாக நீக்கக்கூடியவல்ல இது இந்த ஆசனம். மெதுவாக இறக்குங்கள், மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். காலை மாற்றி போடு. அங்கே பாரு, நான் சொன்னதை திரும்பணும், எதுக்கு திரும்புத? காலை மாற்றி போடு, பத்மாசனத்தை மாற்றி போடு. சரிங்க. குக்குடாசனம் பண்ணும்போது இந்த மாதிரி வலது காலை முதல்ல போடணும், அப்புறம் இடது காலை போடணும். 2 கால் மாறி மாறி போட்டால் தான் முழுமையான பலன் கிடைக்கும். வயிற்று அப்படியே இறுக்கிடும், வயிறு சரியாக இயங்கும். சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி, கர்ப்பப்பை, எத்தனை உறுப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு டாக்டர் இருக்கார். அதுதான் நீங்கள் கவனிக்கணும். இன்றைக்கி உறுப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி வந்துடுச்சு. இந்த ஆசனம்லாம் போட்டு அந்த டாக்டர்கிட்ட நம்ம போக வேண்டிய அவசியம் ஏற்படாது. மெதுவாக இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். இப்படி ஒருவருக்கு நேராக பார்த்து உட்காரு, டேர்ன் பண்ணு. அவசரப்படாமல் செய்யணும். நல்ல டேர்ன் பண்ணு. பண்ணு.
ஆரம்பத்தில் உத்தித பத்மாசனம் பண்ணால் தான் இந்த ஆசனம் வரும். இதுக்கு ஆரம்பக்கட்ட ஆசனம் உத்தித பத்மாசனம். பத்மாசனம் போட்டு கையை வச்சு உடம்பை தூக்குறது, அதான் உத்தித பத்மாசனம். அதை பழகினதுக்கப்புறம் தான் இந்த ஆசனம் நம்ம கை வரும். ஜீரண கருவிகளை சரியாக வேலை செய்யும், புஜபலம் ஏற்படும், கைக்கு பலம் ஏற்படும். அதைத்தான் கவனிக்க வேண்டும். முதுகில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இறக்குங்க, நல்ல மூச்சு வாங்கிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை செய்யுங்க. எவ்வளோக்களவு தரையில் கையை அழுத்துறோமோ அவ்வளோக்களவு அந்த கால் லிஃப்ட் ஆகும். முட்டுக்கு வந்துடணும். முட்டுக்கு வந்தால்தான் இந்த ஆசனத்தின் முழுமையான நிலை. மெதுவாக இறக்குங்க, போய் பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். இவைகளெல்லாம் ஆசிரியர்களை வைத்துத்தான் நாம் பழக வேண்டும். அவ்வளவு கடினமான ஆசனங்கள் அழகாக பழக்கியிருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை பழக்கி அவர்களுக்கு நோயின்றி வாழ்வதற்கான முயற்சிகளை நாம் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். தமிழ்நாட்டு கடல் முத்து ரோமானிய சக்கரவர்த்தி கையஸ் கிளாடியஸ் என்ற மாபெரும் வீரனுடைய மனைவி மகாராணி லோலா தன்னுடைய கழுத்திலே அணிந்திருந்த முத்துக்களுடைய மதிப்பு மாத்திரம் 3 லட்சம் ஸ்டெர்லிங் என்று சரித்திர ஆசிரியர்கள் கணக்கிடுகின்றார்கள். அவளுடைய அழகுக்கு அழகு செய்த அந்த அணிகலன் நம்முடைய தமிழ்நாட்டு கடலிலே இருந்து கிடைத்த முத்தல்லவா என்று எண்ணுகின்ற நேரத்திலே நமக்குள் இனம் தெரியாத மகிழ்ச்சி, இன்பத்துள்ளல் ஏற்படுகிறது.